பயங்கரமான அறிவியலுக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜுட்சு தான் ரீஅனிமேஷன் ஜுட்சு. அது ஜாப்பனீஸ்ல ஏரோடென்சென்னு சொல்லுவாங்க. ஆனா டூபிராவாவுக்கே அது ஒரு ஃபெயிலியர் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஆனா அதையும் மாஸ்டர் பண்ணது 2 பேர் தான். ஒன்னு லெஜெண்டரி சானினான லார்டு ஒரோச்சிமாருவும் அவரோட சிஷியன் காபுட்டோவும் தான். அப்பேற்பட்ட ஜுட்சு எப்படி ஒரு காலத்துல யார்ட்டாச்சு தெரியுமா? நான் சொல்லட்டுமா? ஒரு இறந்து போன ஒருத்தரை திரும்ப உயிரோட கொண்டு வர்றதா இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சு. அதுக்கு அந்த இறந்து போனவரோட டிஎன்ஏ ஃபர்ஸ்ட் தேவை. அவரோட தலைமுடி, அவரோட சதை, அவரோட எச்சில், அவரோட ரத்தம் அப்படின்னு எதுவாக இருக்கலாம். அதை எடுத்து ஸ்க்ரோல் அக்ரிமெண்ட் போடணும். ஏன்னா ஒரு விஷயத்தை சமன் ஒரு கனெக்ஷன், ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். கிட்டத்தட்ட பிளாக் மேஜிக் மாதிரி கூட சொல்லலாம். அப்படி அக்ரிமெண்ட் போட்ட சோல ஒரு உயிர் உள்ள ஒரு உடம்புல செலுத்துவாங்க. அப்போ ஒரு டஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி இறந்து போனவரோட உடலமைப்பு, அவரோட சக்கரா, அவரோட பவர்னு எல்லாமே அந்த உடம்புக்குள்ள வந்துடும். ரீஅனிமேஷன் ஆகி வர்றவங்களுக்கு சக்கரா லிமிட்டே இருக்காது. எவ்வளவு சக்கரா யூஸ் பண்ணாலும் ட்ரெயின் ஆகாது, டயர்டே ஆக மாட்டாங்க. இன்னொன்னு உடம்புல ஏற்படுற பெயினை ஃபீல் பண்ண மாட்டாங்க. ரீஅனிமேஷன் பண்றதுல ஒரு முடியாத விஷயம் என்னன்னா, சோல் ரீப்பர் மூலமா ஆன்மாவை சீன் செய்யப்பட்டவங்க ரீஅனிமேட் பண்ண முடியாது. ஆனா ஒரோச்சிமாரு அதையும் செஞ்சு காமிச்சாரு. இதையவே ஏமாத்தி